ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாந்திராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சட்னி தான் நான் அரைச்சிருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காயில் தான். நான் இது கூட நிறைய பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்திருக்கோம். இரும்பு கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 3 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நல்லாவே காரமாக இருக்குது, அதனால் 3 சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு சட்னி அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயமும் சரி, தக்காளியும் சரி. இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு எல்லாமே. அது கூட 2 சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த பூசணிக்காயில் சட்னி அரைக்கும்போது அதோட சத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு சட்னியிலே கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம தக்காளி சட்னின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துடலாம், சாப்பிட்ருவாங்க. அதோட சத்துக்கள் அவங்களுக்கு முழுமையாக சேர்ந்துடும். இப்போ இந்த ஒரு பீஸை நான் பொடியாக தோலில் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்தாச்சு. நம்ம பூசணிக்காயை நல்லா பூசணிக்காய் லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. பூசணிக்காய் சேர்த்து நம்ம வச்ச மாதிரியே இருக்காது சட்னி. அந்தளவுக்கு ரொம்ப ருசி ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம தோசை, இட்லிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ரவா உப்புமாவுக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப சூடாக இன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் வச்சோம். அதே சூட்டோடையே உங்களுக்கு நான் வீடியோவும் எடுத்து போட்டுட்டேன். ரவா உப்புமாவுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.